7th Standard Math Chapter 2 Percentage and Simple Interest. Exercise 2.3 8th and 9th sum. Term 3 New Syllabus. நமக்கு இப்போ 8th sum பார்க்கலாம். Feature require 50% in pass. If he had 280 mark and fall short by 20 mark, what would have been the maximum mark of the exam? இப்போ Peter வந்து பீட்டர் வந்து 50%, அதாவது பீட்டர் வந்து பாஸ் ஆகணும்னா 50% மார்க் எடுக்கணும். இஃப் ஹி ஹெட் 280 மார்க், இப்போ வந்து அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? 280 மார்க். அண்ட் ஃபால் ஷார்ட் பை 20 மார்க், இன்னும் அவன் பாஸ் பண்ணணும்னா 20 மார்க் வந்து எடுக்கணும். இப்போ அவனுக்கு வந்து எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குது? ஃபால் ஷார்ட் 20 மார்க். வாட் வுட் ஹேவ் பீன் த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாம்? அப்போ எத்தனைக்கு, அதாவது நம்ம அவுட் ஆஃப் சொல்லுவோம்ல, அதாவது 280க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கான்? 500 600 அன்னிலேருந்து நம்ம இப்போ என்ன செய்யணும்? மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாம் எவ்வளோன்னு பார்க்கணும். தென் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். பீட்டர் ஸ்கோர் வந்து எவ்வளோ? 280 மார்க். மார்க் நீடட் ஃபார் எ பாஸ். அவன் பாஸ் ஆகணும்னா எவ்வளோ மார்க் தேவைப்படுது? 20 மார்க். 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ஃபோர் டோட்டல் மார்க் ரெக்வயர்ட் டு கெட் எ பாஸ். இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகணும்னு பாருங்கள். 280 + 20 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 300. இப்போ நமக்கு 50% எடுத்தால் தான் பாஸ். அப்படின்னா 50% ஆஃப் டோட்டல் மார்க் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 300. அப்படின்னா 50/100 இன்ட்டு டோட்டல் மார்க்ஸ் இன்ட்டு என்னது? டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 300. இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் மார்க் ஈக்குவல் டு 300 இன்ட்டு இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போடுங்க. 100/50. அதாவது இந்த ரைட் சைட் போகும்போது அது ரெசிப்ரோக்கல் ஆகும். 100/50. இப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 6 30. இப்போ 6 × 100 600. டோட்டல் மார்க் ஆஃப் எக்ஸாம் 600. அவன் வந்து பீட்டர் எவ்வளோ எடுத்திருக்கான்? 600க்கு 280 வாங்கியிருக்கான். ஓகேயா? இப்போ 50%ன்னா எவ்வளோ வரணும்? 300. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். Kyle scored 225 mark out of 500 in revision test 1 and 265 out of 500 mark in revision test 2. Find the percentage increase in her score. இப்போ கயல் வந்து 225 மார்க் அவுட் ஆஃப் 500க்கு 225 வாங்கியிருக்கிறாரு. எப்போ? டெஸ்ட் வந்து 1க்கு, ரிவிஷன் டெஸ்ட் 1க்கு. அதே கயல் வந்து 500க்கு 265 வாங்கியிருக்காங்க, ரிவிஷன் டெஸ்ட் 2க்கு. அப்படின்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹர் ஸ்கோர். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். மார்க் ஸ்கோர்ட் இன் ரிவிஷன் 1க்கு வந்து 225, ரிவிஷன் 2க்கு வந்து 265. இப்போ சேஞ்ச் இன் மார்க் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். 265 - 225 எவ்வளோ வருது? 40. இப்போ 265 225 மைனஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 40. இப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ். அப்போ பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மார்க் டிவைடட் பை ஒரிஜினல் மார்க். சேஞ்ச் இன் மார்க் நமக்கு எவ்வளோ? 40. ஒரிஜினல் மார்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரிஜினல் மார்க் வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 500. 500 மார்க்குக்கு தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க. இன்ட்டு 100. ஓகே, இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை ஒரிஜினல் மார்க் 500 இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 100. இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 8s எவ்வளோ? 40. தட் இஸ் ஈக்குவல் டு 8%. இப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 225 வாங்கியிருக்காங்க, செகண்டுக்கு 265 வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 8%. தென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் மார்க் ஈக்குவல் டு 8%. ஓகே, அதாவது 2 ரிவிஷன் எக்ஸாம் நடந்திருக்கு. 2லையுமே வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கு 225, செகண்ட் ரிவிஷனுக்கு 265 வாங்கியிருக்கிறாங்க. 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ். ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் மார்க் பை ஒரிஜினல் மார்க் இன்ட்டு 100. சேஞ்ச் இன் மார்க்குன்னா நமக்கு மைனஸ் பண்ணி வந்த ஆன்சர் டிவைடட் பை ஒரிஜினல் மார்க். ஒரிஜினல் மார்க்குன்னா 500 இன்ட்டு 100. 2 0 அடிச்சிடுங்க. 5 8s 40. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் மார்க் எவ்வளவு? 8%. ஓகே,
எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.